ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி டே ரொம்பவே சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சுங்க. காலையில் எப்பவும் போல் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கீழே வாசல் கூட்டிகிட்டு வந்தாச்சு. அப்புக்குட்டிக்கு இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற சொல்லியிருந்தேன். அதனால தான் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டுருக்கான். சாட்டர்டே சண்டே அப்படின்னா மெயின்டைன் பண்ணுவோம். கொஞ்சம் வேலை இருந்தனால இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற முடியல. அதனால் அப்போவே ஃபுல்லாக செடிக்கெல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. வெளியே உட்காந்து படித்தான் அப்படின்னா ரொம்பவே டைவர்ட் ஆவான். அதனால் கிச்சனில் நான் வேலை செஞ்சேன் அப்படின்னா அவர் சைடில் உட்காந்து படிச்சுட்டே இருப்போம். அவளே படிச்சுப்பா. எதனா டவுட்னா கேட்பான். ஆனால் அப்புக்குட்டி பார்த்திங்கன்னா நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா மட்டும்தான் அவன் படிச்சுக்கிட்டு இருப்பான். இல்லைனா பார்த்திங்கன்னா அப்படியே டைவர்ட் ஆகிட்டு ஏதாச்சும் விளையாடுறது, ட்ராயிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டை ஏதாச்சும் பண்ணிகிட்ருப்பான். அதனால கிச்சன்லேயே உட்கார வச்சு பார்த்திங்கன்னா சத்தம் போட்டு படிக்க சொல்லியாச்சு. ஏதாச்சும் ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக சொன்னாங்க அப்படின்னா நம்மளும் பார்த்திங்கன்னா அது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாங்காய் சாதம் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்பார் தாங்க வச்சுருந்தேன். எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, சாம்பார், மதியத்துக்கு மாங்காய் சாதம் தான் பண்ணியிருந்தேன். மீதி இருக்கிற மாங்காவை கட் பண்ணி மிளகா, உப்பு போட்டு வச்சாச்சு. சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கெல்லாம். குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மகா பாப்பாவுக்கு தலை வாரிட்டு நானும் கிளம்பிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.